பாண்டியன் ஸ்டோர்ஸ் அழகே அழகு இந்த 2 சீரியலும் மெகா சங்கமமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன நடந்தது, இனி வரும் எபிசோட்ஸ்ல என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ராஜிக்கு எக்ஸாம் முடிஞ்சது, மீனாவுக்கும் வேலையெல்லாம் ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்சது. பாக்கியராஜுக்கு அடுத்த நாள் லீவுங்கிறதுனால கோமதி, மீனா, ராஜி எல்லாருமே வந்திருக்கிறதுனால வெளியில போலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. பாக்கியராஜோட அம்மாவும் அப்பாவும் வர்றதா தான் இருந்தது. ஆனா திடீர்னு காலையில எழுந்ததும் பிளானை மாத்துவாங்க. பாக்யராஜோட அம்மா ராஜலட்சுமி முதல்ல என்ன சொல்வாங்கன்னா, அங்கெல்லாம் போனா இந்த வெயில்ல என்னால இவ்வளவு தூரம் நடக்க முடியாது, என் காலே உடஞ்சு போயிடும், என் காலே தனியா வந்துடும், என்னால இவ்வளவு தூரம்லாம் அலைய முடியாதுங்க, அதுக்கு பேசாம வீட்லயே இருக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்பாங்க. பாக்யராஜோட அப்பா ராகவன் என்ன சொல்வாருன்னா, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், எனக்கும் போகணும்லாம் இல்ல, இந்த வெயில்ல போறதுக்கு பதிலா பேசாம வீட்லயே இருக்கலாம், கோமதிக்கும் மீனாவுக்கும் அவங்க வெளியில போறாங்களோ இல்லையோ மலரை வெளியில கூட்டிட்டு போனோம், அதுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. ராகவனும் ராஜலட்சுமியும் கோமதி கிட்ட கேட்பாங்க, என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு கண்டிப்பா போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு எப்படினாலும் சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா கோமதியை பார்த்து, ஐயோ அத்தை அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணசைவிலேயே காட்டுவாங்க. ஆனா கோமதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. மீனா உடனேவும், அதெல்லாம் நேத்திக்கே பிளான் பண்ணியாச்சே, எனக்கு போயே ஆகணும், ஊருக்கு போனா எல்லாரும் கேட்பாங்கல்ல, என்னத்த இவ்வளவு தூரம் போனீங்களே, எந்த இடத்த பார்த்தீங்க, என்ன சுத்தி பார்த்தீங்கன்னு கேட்பாங்கல்ல, என்ன சொல்வீங்க, அடுத்து எப்போ சென்னைக்கு வர போறோம், இப்பதானே வந்திருக்கீங்க அத்தை, எல்லாருமே சேர்ந்து போலாமே, ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்பாங்க. கோமதியும், நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா அப்படி பண்ணலாமே, நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு முடியலைன்னா வீட்டில் இருந்துக்கோங்க, நாங்கள் எல்லாருமா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியா கூட நல்லா தானே இருக்கு அப்படின்னு ராகவன் சொல்லுவாரு. பாக்யராஜ் உடனேவும், அப்பா தங்கராஜ் மாமா வேற வர சொல்லியாச்சு, மாப்பிள்ள வரும்போது நீங்க எல்லாம் வரலன்னா அவர் தப்பா நினைக்க மாட்டாரா, நேத்திக்கு சரின்னு தானப்பா சொன்னீங்க, வாங்கப்பா எல்லாருமா போயிட்டு வரலாம், இல்லப்பா அம்மா வேற கால் வலிக்குதுன்னு சொல்றாள்ல, நீ சொல்றதும் சரிதான், மாப்பிள்ள தப்பா நினைச்சிருவாரு, அங்க போனா உட்கார்றதுக்கெல்லாம் இடம் இருக்குமாப்பா, அதெல்லாம் இருக்குப்பா, நிறையவே இடம் இருக்கும், எல்லாருமே போலாம்ப்பா, அப்போ சரி நாங்க 2 பேரும் வாரோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே ராஜலட்சுமி, மலரு நாளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுமா, எதுக்குங்க இவ்வளவு பேருக்கும் சேர்த்து சமைச்சு எடுத்துட்டு போறதெல்லாம் பெரிய வேலை, அதெல்லாம் வேண்டாம் பாத்துக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்லுவாங்க. இல்ல அதெல்லாம் ஒன்னும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது, லெமன் சாதம் தானே பண்ண போறா, எங்க வீட்டுல வெளியில எங்கேயும் போறதா இருந்தா எப்பவுமே சமைச்சுதான் எடுத்துட்டு போவோம், அதெல்லாம் மலர் பண்ணிடுவா. ஐயோ லெமன் சாதமா பண்ண போறா, எனக்கு லெமன் சாதம்னாலே ஒத்துக்காது அப்படின்னு கோமதி சொல்லுவாங்க. மீனாவும் உடனே, ஐயோ எனக்கு லெமன் சாதமே பிடிக்காது. ராஜலட்சுமி இப்போ என்ன சொல்வாங்கன்னா, அப்ப புளி சாதம் கட்ட சொல்லிடலாமா, புளி சாதமா, ஐயோ அத்தை என்னைக்கோ ஒரு நாள் வெளியில போறோம், ஜாலியா வெளியிலயே சாப்பிடலாமே, என்ன சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்பாங்க. கோமதியும் அவங்க கிட்ட, ஆமாங்க மீனா சொல்றதுதான் சரி, எல்லாருமே வெளியில சாப்பிடலாம், எப்ப பாரு வீட்லயே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, குன்னக்குடியில இருந்து சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கோம், இங்கேயும் வந்து லெமன் சாதமும் புளி சாதமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லா வாங்க இருக்குது, வெளியிலேயே ஜாலியா ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், வாங்க ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு கோமதி திரும்ப அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. பாக்யராஜும், அந்த தீம் பார்க் பக்கத்துலயே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குப்பா, அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. சரிப்பா அப்படியே பண்ணலாம், வெளியிலேயே சாப்பிட்டுக்கலாம், மாப்பிள்ளை கிட்ட சொல்லியாச்சா, வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா, மாப்பிள்ளை கரெக்டா வந்துருவாரா, வந்துருவாங்கப்பா, அவங்க நேர தீம் பார்க்கே வந்துருவாங்க. வாசல்ல மலரு, மதி, ராஜி எல்லாருமே உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் சுரேஷ் அங்க வருவாரு வேலை முடிஞ்சு. வயிறு ரொம்ப பசிக்குதா, நீ ஏதாவது சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு மலர் கிட்ட. உடனே மீனா, இல்ல அன்னிக்கிட்ட இப்பதான் அவங்க லவ் ஸ்டோரிய பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம், உனக்கு தெரியும் அவங்க லவ் ஸ்டோரி, எனக்கு தெரியாதுல்ல, ராஜிக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மதி உங்களுக்கு சமைக்க தெரியுமா, உங்களுக்கு சப்பாத்தி போட தெரியும்னா நீங்க போய் போட்டு கொடுங்களேன், ப்ளீஸ் 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 கொஞ்சம் பெரிய பனசு பண்ணுங்களேன், நாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி மதி கிட்ட கேட்பாங்க மீனா. மதியும் உடனே சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. சுரேஷும் கிச்சன்ல நின்னுகிட்டே சாப்பிடுவாரு. மதி செஞ்சு கொடுக்க சுரேஷ் பக்கத்திலேயே நின்னுகிட்டு சாப்பிடுறது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். மதி சுரேஷ் கிட்ட, விஷம் எல்லாம் ஒண்ணும் வைக்கல, சப்பாத்தி தான் வச்சிருக்கேன், நல்லா பார்த்து சாப்பிடுங்க, உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல உனக்கு சப்பாத்தி எல்லாம் போட தெரியுமான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மதி கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு. மீனா மலர் கிட்ட, நீங்க எப்பவுமே சுரேஷ் சாப்பாடு கேட்டாருன்னா எதுவும் கேட்டாருன்னா நீங்க போகாதீங்க, ஏன்னா மதியும் சுரேஷும் பேசிக்கிறதுக்கு எப்பயுமே நீங்க வாய்ப்பே கொடுக்கலனா அவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேருவாங்க, அவங்கள தனியா விட்டுட்டீங்கன்னா அவங்களாவே ஒண்ணு சேர்ந்துருவாங்க, அவங்களுக்கு
பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்களா ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட சொல்லுவாங்க. கரெக்டு தான் மீனா, இந்த ஐடியா எனக்கு தெரியாம போச்சே. இந்த மாதிரி காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறதுல எங்க அக்கா இல்லையாக்கும் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லுவாங்க. ஏய் ராஜி, இதுல ஏதாச்சும் உள்குத்து இருக்கா? என்னமோ என்ன குத்தி காட்டி பேசுற மாதிரியே இருக்கே. ஐயோ சேச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இல்லது தனக்கா சொன்னேன். இவங்க 3 பேரும் இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க, அங்க சுரேஷுக்கும் மதிக்கும் இடையில நந்தி மாதிரி சுரேஷோட அம்மா போய் நிப்பாங்க. வழக்கமா மலர் தான் கிச்சன்ல இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு மலரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அழகுமதி சமைக்கிறதையும் சுரேஷ் பக்கத்துல நின்று சாப்பிடுறதையும் பார்த்ததும் சுரேஷோட அம்மாவே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுவாங்க. இப்பதான் முதல் தடவையா மகனும் மருமகளும் சேர்ந்து இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு மழை தான் கொட்ட போகுது, உனக்கு சமைக்கவெல்லாம் தெரியுமா? உடனே மதி, தெரியும். சப்பாத்தி எல்லாம் போடுற? புருஷங்காரன் வீட்டுக்கு வந்தா உடம்பு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்களுக்கு சாப்பாடை போட்டு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கூடவே இருக்கணும் அப்படின்னு மதி கிட்ட சொல்லுவாங்க. ஆனா மதி அதெல்லாம் காதுலயே வாங்கியிருக்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வேணும், அதான் வந்தேன். மலரு எங்க இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மதிய பார்த்தா பயம். மதி கிட்ட நேரடியா எந்த வேலையும் கொடுக்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் மதி உடனே செய்ய மாட்டாங்க. பட்டுன்னு ஏதாவது கேட்டுருவாங்க. அதனால தயங்கி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள மதியே நானே சுடுதண்ணி வச்சு தரேன்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வச்சு கையில கொடுத்துட்டு சுரேஷ் கிட்ட நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுவாங்க. மதி வெளியில போன உடனேயே சுரேஷோட அம்மா, இங்க பாரு கிச்சன்ல எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போறா, எல்லாத்தையும் எப்படி எடுத்து வைக்கணும் நீட்டா வைக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாம அப்படியே போட்டுட்டு போயிருக்கா பாரு. இதுக்கெல்லாம் மலர் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போயிடுவாங்க. அவங்க போன உடனேவே மதி உள்ள வருவாங்க. எல்லாத்தையும் நீட் பண்ணி எடுத்து வைப்பாங்க. சுரேஷ் உடனே மதி கிட்ட என்ன அம்மா எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லையே அம்மா எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணணும்னு உனக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி மதி கிட்ட கேட்டதும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இனிதாங்க கதை சூப்பரா போக போகுது. அடுத்த நாள் எல்லாருமே கிளம்பி தீம் பார்க் போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு பாக்கியராஜ் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாருமா சாப்பிட போவாங்க. ஏற்கனவே சென்னை வந்த கதிரும் முத்துவேலும் அதே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பதான் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. கதிர் அவங்க மாமா கிட்ட, மாமா நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாரு. இங்க தீம் பார்க் போன எல்லாருமே சாப்பிட உட்கார்ந்துருப்பாங்க. தங்கராசு என்ன பண்ணுவாருன்னா, எல்லாரும் உட்காந்துருங்க நான் இதோ கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக அங்க போயிருப்பாரு. அதிரு வேகமா வெளியில வரும்போது தங்கராசு வேகமா உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருப்பாரு. 2 பேருமே அப்படியே மோதிக்குவாங்க. தங்கராசுக்கு கேட்கவே வேண்டாம், உடனே சண்டை ஆரம்பிச்சிருவாரு. நீ எப்படி என் மேல இடிக்கலாம், எங்க பாத்துக்கிட்டு வர்ற, கண்ணு என்ன பின்னாடியா வச்சிருக்க, இன்னும் தெரியாதா, பாத்து வர மாட்டியா அப்படின்னு கதிர்கிட்ட கேட்டதும் ரத்தம் சும்மா இருக்குமா, சூடு பிடிச்சுக்கும். என்ன யார பார்த்து என்ன கேக்குறீங்க, நான் கதவை திறந்து வெளியில வேகமா வந்துகிட்டு இருந்தேன், நீங்க கதவை திறந்து உள்ள வந்துகிட்டு இருந்தீங்க, நீங்க பார்த்து வந்திருக்க வேண்டியதானே. இப்படியே 2 பேருக்கும் பெரிய வாக்குவாதம் ஆயிடும். எல்லாருமே சுத்திலும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பாக்கியராஜ் ஃபேமிலி கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருந்ததுனால அவங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு சரியா தெரியாது. ஆனா சத்தம் மட்டும் கேட்கும். தங்கராசோட சத்தம் கேட்டு நான் எழுந்து போய் பார்த்துட்டு வரேன் ராகவன் கிளம்புவாரு. இல்ல வேணாம்ப்பா நீங்க உட்காருங்க, எல்லாருமே உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் எழுந்து போவாரு. ராஜீவ் உடனே மீனா கிட்ட, அக்கா அது கதிரோட சத்தம் மாதிரி கேட்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜி, நீ எப்ப பாரு கதிர் ஞாபகத்திலேயே இருக்காத, பேசாம இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாக்கியராஜ் போய் 2 பேரையுமே சமாதானப்படுத்திட்டு அவங்க மாப்பிள்ளைய, அதாவது தங்கராச கூட்டிட்டு வருவாங்க. கதிர் வேகமா வெளியில கிளம்பி போயிடுவாரு. அவரு வெளியில என்ட்ரி ஆகிக்கிட்டு இருப்பாரு. அதை ராஜி பாத்துருவாங்க. ஏய் அக்கா அதோ கதிர் தான், அது கதிரவன் வேகமா எழுந்திருப்பாங்க அங்க போறதுக்காக. மீனா உடனே ஏய் ராஜி பேசாம உட்காரு ராஜி, ஏய் என்னடி உளர்ற அப்படின்னு கோமதியும் ராஜிய உட்கார சொல்லுவாங்க. இல்லத்த அது கதிர் தான். தங்கராசும் பாக்கியராஜும் அங்க வந்ததும் உங்ககிட்ட, இப்போ உங்ககிட்ட சண்டை போட்ட ஆளு என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு, உயரமா இருந்தாரா வெள்ளையா இருந்தாரா குள்ளமா இருந்தாரான்னு விசாரிப்பாங்க. உடனே மீனாவும் கோமதியும் ஏய் அமைதியா இருடி, உன் தொல்லை தாங்க முடியல. இல்லத்த நான் சொல்றது உண்மைதான், இப்ப எல்லாம் கதிர் முன்ன மாதிரி கிடையாது, என்னவோ பண்றான் அவன், எனக்கு தப்பா படுதாத்த. ராஜி நீ அமைதியா இரு ராஜி. ராகவனும் ராஜலட்சுமியும் உடனே என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. மீனா அத்தை அது ராஜிக்கு கதிர் ஞாபகமாவே இருக்கிறதுனால இப்பதான் முதல் தடவை கதிரை பிரிஞ்சு வந்திருக்கா, அதனால அவரோட ஞாபகமாவே இருக்கிறதுனால யார பார்த்தாலும் கதிர் மாதிரி தோணுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. செந்திலும் அங்க வந்திருப்பாரு சொன்ன மாதிரியே. செந்தில் என்ன சொல்வார்னா, இதோ நான் கதிருக்கு போன் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு
கதிருக்கு போன் பண்ணுவாரு. ஆனா கதிர் இப்ப போனை எடுக்க மாட்டாரு. கதிரும் முத்துவேலும் வண்டியில டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவர் போனை எடுக்க மாட்டாரு. அண்ணன் தான் கால் பண்ணுது, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டுருவாரு. உடனே இங்க ராஜி, பாத்தீங்களா போன் எடுக்கல, கதிரி போன் எடுக்கல, அதனாலதான் சொன்னேன், அவன் என்னமோ பண்றான், நான் ஊருக்கு போய் அவனை கவனிச்சுக்கிறேன். அன்னைக்கு பழனிவேல் சித்தப்பா கூட அததான் சொன்னாரு. அன்னைக்கே என்கிட்ட கேட்டாரு, கதிரி எப்படியோ இருக்கான்னு, பாத்துக்கிறேன் அவனை. சாப்பாட நிம்மதியா ராஜிக்கு சாப்பிடவே முடியாது. இங்க வீட்டுல அரசி மட்டும் தனியா இருப்பாங்களா. பாண்டியனும் சரவணனும் கடைக்கு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ள பூனை பின்பக்கமா வந்து ஏதோ பாத்திரத்தை உருட்டி இருக்கும் போல இருக்க, அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க அரசி. பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டதும் பயந்து போய் வெளியில ஓடுவாங்க. அந்த நேரத்துல வீட்டுல சக்தி வேலை தவிர எல்லாருமே இருப்பாங்க. 4 பேரும் வெளியில வந்துருவாங்க. குமாரும் வேகமா வெளியில வருவாரு. என்ன அரசி என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. குமாரோட அப்பத்தாவும், என்னம்மா அரசி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அரசிய கூட்டிக்கிட்டு உள்ள வந்து பாப்பாங்க. ஒன்னும் இருக்காது, பூனை தான் வந்து இந்த பாத்திரத்தை இந்த மாவை கொட்டி விட்டுருச்சு பாரு, இங்கே பாரு, நீ பயப்படாத குமாரு, அந்த கொல்லப்புறத்தை பூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லி குமார் கிட்ட பூட்ட சொல்லுவாங்க. முன்பக்கமாவும் பூட்டிட்டு அரசிய அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அரசி வரலன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல நீ அப்பா வர்ற வரையிலும் வீட்லயே வந்து இரு, அப்பா வந்ததும் நீ இங்க வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே அவங்க அம்மாச்சி கூட்டிட்டு போயிருவாங்க. அரசி வரமாட்டேன்னு ரொம்ப வற்புறுத்தி சொல்லியும் வடிவு மாறி 2 பேருமே சேர்ந்து கூப்பிட்டதுனால அங்க போயிடுவாங்க. இதுதான் சாக்குன்னு குமாரு அவங்க அப்பத்தா கிட்ட, அப்பத்தா எப்படியாவது ஏதாவது பண்ண அப்பத்தா. குமாரு நைஸா அரசிக்கு தெரியாம அரசிக்காக வாங்கி வச்சிருந்த செயினை தூக்கி அவங்க அப்பத்தா கையில கொடுப்பாரு. அப்பத்தாவும் நைஸா அரசிக்கிட்ட, அரசி என்னடி கழுத்துல ஒண்ணுமே போடல, அடங்கான குமரி கழுத்துல ஏதாவது போட்டிருக்க வேண்டாமா, இப்படியா வெறுங்கழுத்தோட இருப்ப, இந்த செயினை போடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம் அம்மாச்சி, எனக்கு வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எங்க அப்பாவும் திட்டுவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, நான் பேசிக்கிறேன் உங்க அப்பா கிட்ட, நீ இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அரசிக்கு போட்டு விட்டுருவாங்க. வடிவும் மாரியும் கூட அரசியே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா அரசி கிட்ட நேரடியா அவங்களுக்கு கேக்குறதுக்கு சங்கடமா இருக்கும். சரி நடக்கிறது நடக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியுமான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. குமார் கிட்ட அவங்க அப்பத்தா, நீ அமைதியா இருடா, எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாச்சும் பண்ணிட்டு அப்புறமா அது பெரிய பிரச்சனையில போய் விட்டுரும், கொஞ்சம் பொறுமையா தான் இதை பார்க்கணும், உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நீ அமைதியா இரு அப்படின்னு மெல்லமா அரசிக்கு கேட்காத மாதிரி உள்ள ரூம்குள்ள வந்து குமார் கிட்ட சொல்லிடுவாங்க. மாறி வடிவு 2 பேர்கிட்டயுமே அரசிய சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் அரசிய பயங்கரமா கவனிப்பாங்க. நிறைய சாப்பாடெல்லாம் வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அரசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சக்திவேல் உள்ள வந்துருவாரு. ஏற்கனவே சக்திவேலும் குமாரும் முத்துவேலும் கதிரும் வெளியில கிளம்பும் போது பாத்துருவாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க போகும்போது காரை பின்தொடர்ந்து அவங்க 2 பேரும் கிளம்புற வரைக்கும் பின்னாடியே தான் இருப்பாங்க. கதிரும் திரும்பி பாப்பாரு யாரோ வந்த மாதிரி இருந்ததுன்னு. ஆனா அவர் சரியா கவனிச்சிருக்க மாட்டாரு. யாரு கவனிச்சிங்களோ கவனிக்கலையோ, இந்த இடத்துல தான் கதையில ஒரு திருப்பு முனையே இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, சக்திவேலும் குமாரும் 2 பேரும் அந்த காரை கிளம்புறதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்பா நேரடியா போய் கேட்க வேண்டியதானே, உங்களுக்கு உரிமை இல்லையா, பெரியப்பா கிட்ட நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் கேட்க விட மாட்டேங்கிறீங்க, எப்பதான் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட கேட்டதும், அமைதியா இருடா, பொறுமையா தான் இதை கேட்கணும், இப்ப கேட்டாலாம் பதில் சொல்ல மாட்டாரு, அவர் பதில் சொல்ல முடியாத ஒரு இடத்துக்கு போனதும் நம்ம அவரை கேட்போம் அப்படின்னு சொல்வாரு. அதாவது சொத்துக்காக சொந்த அண்ணனையே கொலை பண்ணணும்னு திட்டம் தீட்டுவாருங்க. ஏற்கனவே கடுப்புல இருந்த சக்திவேல் வீட்டுக்குள்ள வந்து அரசிய பார்த்ததுமே, பரதேசி இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் பிள்ளைங்களை வச்சு மயக்கி எல்லா சொத்தையும் அபகரிக்க பாக்குறான் பாரு இந்த பாண்டியன், அவன் நல்லாவே இருக்க மாட்டான், அவன் குடும்பமும் நல்லாவே இருக்காது, இப்ப எதுக்கு அந்த ஓடுகாலி பெத்த பிள்ளைய இங்க கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா, அதாவது புத்தி கெட்டு போச்சா, அங்க என்னடானா அண்ணன் அந்த கதிர்பைய கூட உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களாக்கும், இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க, முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அரசிய வெளியில அனுப்ப சொல்லுவாரு. அரசியும் நானா ஒண்ணும் வரல, அம்மாச்சி என்ன கூட்டிட்டு வந்தாங்க, அம்மாச்சிக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு என்ன சொன்னாலும் சக்திவேலுக்கு அவங்க அம்மா கிட்ட பதில் சொல்லவே முடியாது. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு குமார் எப்படியோ அப்படிதாண்டா அரசியும், மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்காம பேசாம உள்ள போ, என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம்னு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சக்திவேலை உள்ள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அரசிய அங்கேயே தான் இருக்க சொல்லுவாங்க. கதிரும் முத்துவேலும் ஹாஸ்பிட்டல்ல